பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த இடம் நான் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் ஒரு வனாந்தரத்தில் ஜெபிப்பேன்னு சொன்னேன்னு அந்த இடம். இது முந்திரி மரம். நாங்கள் கொல்லா மரம்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். அந்த காலத்தில் அப்படி தான் இந்த மரங்கள் பார்க்குறோம். இந்த மாதிரி மரத்தடியில் உட்கார்ந்துருப்பேன். நான் பைபிளை வாசித்து தியானித்து இந்த மரத்தடியில் உட்காந்து மணிக்கணக்காக ஜெபம் செய்வேன். முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவேன், உட்காந்து ஜெபிப்பேன், நடந்து கொண்டே ஜெபம் செய்வேன். இது ஒரு காட்டு பகுதி, ஆள் நடமாட்டம் இருக்காது. எவ்வளோ சத்தமாகவும் ஜெபிக்கலாம். நான் சத்தமிட்டு ஜெபம் பண்ணுவேன். அப்படியே ஆவில நிரம்பி கண்ணீர் வடித்து கதறி நல்ல ஒரு ஜெபிக்கிறதுக்கு அருமையான இடம். நம்ம அப்படி ஜெபிக்கிறதுக்கு ஒரு வேளை இது மாதிரி காட்டு பகுதியில் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். உங்கள் வீட்டில் ஒரு ப்ரேயர் ரூம் வச்சுட்டிங்கன்னா அது மாதிரி ஜெபிக்கலாம். இப்போ அப்படி தான் நான் ப்ரேயர் ரூம் வச்சுருக்கிறேன். அங்கே தான் இப்போ நான் ஜெபிக்கிறது மணிக்கணக்காக. இப்போ வேத வசனம் சொல்லுது, ஏசாயா 25:8 கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். ஏதோ ஒரு நிந்தைக்கு நடுவில் இருக்கிறீங்களா? அதுக்காக அழுது கொண்டே இருக்கிறீங்களா? இந்த வனாந்தரம் நான் கண்ணீர் விட்ட இடம். ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் இந்த பாடுகளை என்னால் சகிக்க முடியாது. அடிக்கடி சோர்ந்து போயிடுவேன். அப்போ தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு நான் அழுவேன். இந்த இடத்துல எவ்வளவோ என் கண்ணீர் சிந்தப்பட்டு இருக்கிறது. நீங்கள் கூட இன்னைக்கு அழுது கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு நிந்தையினால கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். உடைய முகங்களிலிருந்து வடிகிற கண்ணீரை எல்லாம் துடைப்பார். இன்னைக்கு அழுதுகிட்டு இருக்கீங்களா? நிந்தையினால, அவமானத்தினால. ஆண்டவர் சொல்ல, மகளே அழாத, மகனே அழாத, உன் கண்ணீரை நான் துடைக்கிறேன், உன் நிந்தையை நான் மாற்றேன்னு சொல்றார். உங்கள் நிந்தையை மாற்ற ஒரு அற்புதம் நடக்க போகிறது. கண்ணீர் துடைக்கப்பட ஒரு அற்புதம் நடக்க போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, தகப்பனே, என் கண்ணீரை துடைக்கிறவரே, என் நிந்தையை மாற்றுகிறவரே, என் கண்ணீரை துடைக்க, நிந்தையை மாற்ற சிலுவையில் நிந்தையை சுமந்தீரப்பா. இப்பொழுது எனக்காக சிலுவையில் எல்லாம் நிந்தையை சுமந்து முடித்து விட்டபடியால் இந்த நிந்தையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. என் கண்ணீரை துடைத்து என்னை மகிழ பண்ணுங்க. ஏதோ உங்களுடைய கரம் என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். கண்ணீர் துடைக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்றையிலிருந்து நான் மகிழ்ந்து துதித்து உம்மோடு கூட நடந்து சந்தோஷமாய் பின்பற்றி வர அர்ப்பணித்துக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.